கர்த்தர் நல்லவர். ஆமென். வருஷம் மாறுது, மாசம் மாறுது, நாள் மாறுது, வாரம் மாறுது, வயசு மாறுது, எல்லாம் மாறுது. ஆமென். ஆனா கர்த்தர் மட்டும் மாறாம இருக்கிறார். ஆமென். அவர் மாற மாட்டார். அவர் நம்மையில் வைத்திருக்கிற பாசம் மாறாது. நேத்து பாசம் மாறுது, இன்னைக்கு நம்மள பகைச்சிட மாட்டாரு. இன்னைக்கு அவர் பாசமா இருக்கிறாரு. ஆமென். ஆமென். தேவன் அழைத்த அழைப்பு மாறாதது. கர்த்தர் நல்லவர். யோபு எழுதின யோபுவின் புஸ்தகத்துல யோப எதிரி பிசாசு எவ்வளவோ சித்திரவதை பண்ணுனான். உண்மைதானே? சித்திரவதைன்னா அதாவது ஒரு துன்மார்க்கனுக்கு, ஒரு கெட்ட மனுஷனுக்கு, ஒரு அயோக்கியனுக்கு, ஒரு அக்கிரமக்காரனுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தா அது இயல்பு. ஆனா ஒரு நீதிமானுக்கு, கடவுளுக்கு பலி செலுத்தினவனுக்கு, உண்மையுள்ளவனுக்கு, தெய்வ பக்தி உள்ளவனுக்கு, தெய்வ நம்பிக்கை உள்ளவனுக்கு, தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனுக்கு இப்படி ஒரு சித்திரவதை. கவனிக்கிறீங்களா? இப்படி ஒரு சித்திரவதை. அப்ப யோப பிசாசு இவ்வளவு சித்திரவதைப்படுத்தியும் யோபு பிசாச கை காமிச்சானா, கை காமிக்கலையா? யோப சித்திரவதைப்படுத்தினது யாரு? பிசாசு. இப்ப யோபு தன்னை சித்திரவதைப்படுத்தினது பிசாசுன்னு கை காமிச்சானா, கை காமிக்கலையான்னு கேக்குறேன். எப்படி சொல்றீங்க காமிக்கலன்ட்டு? யோபு 1:21 வாசிங்க. எப்படி சொல்றீங்க? யோபு 1:21 வாங்க. சப்ஜெக்ட்குள்ள போக வேண்டியிருக்கு. ஒன்னு 21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார கை காமிச்சான்? ஆனா கொடுத்தது கர்த்தர், எடுத்தது யாரு? ஆனா யார் எடுத்ததா சொல்றான்? அப்ப யார கை காமிக்கல? யார கை காமிச்சாரு யோபு? சரி, இதுதான் ஏதோ டங் ஸ்லிப்பாய் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து ஒய்ஃப் டார்ச்சர் வருது பாருங்க. 2ஆம் அதிகாரம் எடுங்க. 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோபின் மனைவி யோபை பார்த்து, நீர் இன்னும் கடவுள் கடவுள்னா சொல்லிட்டு தெரியுற, இன்னும் உனக்குள்ள தெய்வ பக்தி இருக்கா? இன்னமுமா நீ தெய்வ நம்பிக்கை உள்ளாளா இருக்கிற? இன்னமுமா அந்தால போய் கடவுள் கும்பிடுற? அதன உத்தமத்தில் நிற்கிறீரோ? உன் கடவுளை 4 கெட்ட வார்த்தை சொல்லிட்டு கண்ணா பின்னாண்டு அந்த ஆளை திட்டிட்டு நீ என்ன செஞ்சிரு, செத்து போயிரு அப்படின்னு அவ சொல்றான். ஒரு டார்ச்சர். இப்ப யோபுவின் ஆன்சர் என்ன வந்திருக்கு? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் பிசாசின் கையிலே தீமையை பெற வேண்டாமோ? எப்படி சொன்னா? தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் என்ன சொன்ன? அடுத்து அவர் கையிலே தீமையும் பெற வேண்டாமோ? இப்ப யார கை காமிக்கல? யார கை காமிச்சாரு? பாத்தீங்களா? அப்ப பாருங்களேன், இது ஒரு பாடம். யோப பிசாசு பக்காவா செம்மத்தனமா அவன் ஆசை தீர சித்திரவதைப்படுத்துறான். உயிரை மட்டும்தான் தொடக்கூடான்னு இருக்கிறாரு, மத்ததெல்லாம் பண்ணிக்கொண்டாரு. அவனுடைய உயிர் மட்டும் போகக்கூடாது.
மற்றதெல்லாம் நீ என்ன பண்ணிக்கலாம், நீ பண்ணிக்க. நீ ஹார்ட் எடுத்து இப்படி வைப்பியோ, லங்ஸ் எடுத்து இப்படி என்னமா பண்ணிட்டு போ. ஆனா என்ன பண்ணக்கூடாது, பயங்கரமான டெஸ்ட் இதெல்லாம். யோகுக்கு வச்ச டெஸ்ட்லாம் சாதாரண டெஸ்ட் இல்ல. நீ என்னன்னு படிக்க, கையை இப்படி கட்டி, கையை கட் பண்ணி விடு, காலை கட் பண்ணி போடு, நீ என்னமா செஞ்சுக்கோ. அவனுக்கு தீராத வயிற்றுலியை கொடு, தீராத தலைவலியை கொடு, என்னமா பண்ணு. ஆனா என்ன பண்ணிடக்கூடாது, உயிர் மட்டும் போகக்கூடாது. ஓகே, அப்படி சொல்லி அனுப்புறாரு. நல்லா கவனிச்சிக்கலாம். அப்படியே கொலவெறியா இருக்கிற ஒரு ஆள் கையில இந்த மாதிரி ஆள் கிடைச்சா என்ன செய்யணும்? யோபு மேல கொலவெறியா இருக்கிறான் ஒருத்தர். ஆனா அவர் பிடிச்சி வச்சிருக்கிறார். இப்ப கதவை திறந்து விட்டு வெளியே போடாங்கிறார் யோப. இவன் கைக்கு போடாங்கிறார். யோபு இவன் கைக்கு வந்துட்டான். இப்ப எப்படி இருக்கும் யோபுக்கு? அல்வா சாட்ட மாதிரி இல்ல, என்ன வேணாலும் செய்யலாம்டா யோப. அதான அர்த்தம். அப்படிதான் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல. என்ன வேணாலும் செய்யலாம்டா, அவன் முடிய பிடிச்சு செய்வேன்டா, அவன் கழுத்து பிடிச்சி செய்வேன்டா, என்ன வேணாலும் செஞ்சுக்கொண்டாரு, என்ன வேணாலும். ஆனா அவன் என்ன செஞ்சான்? யோபுவ பிசாசு கையில கொடுத்தோனையும் பிசாசு யோபை என்ன செஞ்சான்? இல்ல, கடைசியா எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் யோபை ஹேண்டி ஓவர் பண்றாரு. இப்ப என்ன செஞ்சான் அவன்? என்ன வாதிச்சான்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மற்றும் கொட்டிய பருக்களால் வாதித்தான். ஆளு கையில கிடைச்சாச்சு. இப்ப அல்வா மாதிரி அவன் அப்படி தூக்கி போட்டு பந்தாடி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற சாய்ஸ்ல இப்ப யோபு இவன் கையில கிடக்குறான். ஆனா பிசாசு தலைவலி கொடுக்கல, வயிற்று வலி கொடுக்கல, கால் கைய வெட்டி போடல, ஒண்ணுமே பண்ணல. அவன் எந்த இடத்துக்கு வரல. ஆனா என்ன பண்ணிருக்கிறான்? கொடிய பருக்களால் வாதித்தான். அப்படிதான் வந்திருக்கு. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? தலைவலியை விட, தீராத வயிற்று வலியை விட, கையை வெட்டி காலை வெட்டி போறதை விட, என்னென்னமோ பண்றதை விட கொடிய பருதான் உச்சக்கட்ட வேதனை. இதுக்கு மேல அவனுக்கே தெரியல. இதுக்கு மேல ஒரு வேதனையை கொடுக்க அந்த கொலவெறி பிடிச்ச பிசாசுக்கு தெரியல. என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா எதான் கொடுத்திருக்கிறான் அவன்? உச்சக்கட்டமா கொடிய பருக்களை மட்டும். வெறும் பருக்கள். என்ன பருக்கள் அது? கொடிய பருக்கள். பயங்கரமான வேதனை. ரத்தம், சீலு, வடியும், ஓட்டு எடுத்து சுரண்டணும். இந்த டார்ச்சரோட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரே டார்ச்சர், ஒரே டார்ச்சர். அதான் சொல்லுவாரு, எத்தனை காலம் என் எச்சிய முழுங்க விடாதபடி என் உதட பிடிச்சிட்டு இருப்பீங்க? அவர் என்ன தூங்க விடாதபடி என் கண்ணுமைய பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப கூட யார சொல்ல மாட்டேட்டாரு யோபு? கையாக்க பியூட்டிஃபுல்லான கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். அப்ப கூட அந்த பக்கமே போகல. அவர் சர்வ வல்லவருடைய அம்புகள் என் உயிரை குடிக்கிறது, அவருடைய தண்டு படைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, அவர் என்னை பகைஞனாக வைத்திருக்கிறார், அவர் என்னை தம்முடைய அம்புக்கு லக்காக வைத்திருக்கிறார். என்னப்பா இப்படி சொல்ற? அப்ப வெளியே வா. வரமாட்டேனே, வரமாட்டேனேங்கிறாரு, வரமாட்டேனேங்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்ல வரணும்? டாபிக்ல போலாம். யோப பிசாசு இவ்வளவு சித்திரவதைப்படுத்தியும் யோபு பிசாசு என்ன செய்யல? கை காமிக்கல. இப்ப நான் உங்களை இப்ப ஒருத்தர் நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அந்த டார்ச்சர் பண்ணப்பட்டவன் இப்ப என்னைய பார்த்து கதறது சந்தோஷமா, இல்ல என்னைய பார்த்து கதறாமா இன்னொரு கதறது சந்தோஷமா? எனக்கு எது பிரியமா இருக்கும்? நான் அடிக்கிறேன், மிதிக்கிறேன், இப்படி கிழிக்கிறேன் கத்திய வச்சு, அவன் விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு என்னையவா சொன்னா இருக்குமா? ஆண்டவரே, ஆண்டவரே சொன்னா நல்லா இருக்குமா? எனக்கு எது பிடிக்கும்?
ம்? என்னைய பார்த்து அவன் கெஞ்சணும், என்னை விடுங்க விடுங்க, என்னை வந்து காலில் விழணும். அப்படி இருந்தாதான் எனக்கு அது பிடிக்கும். இப்ப சொல்லுங்க, சித்திரத்தைப்படுத்தினது யாரு? பிசாசு. யார சித்திரத்தைப்படுத்துறான்? யோபு. ஆனா யோபு யார காமிக்கிறான்? யார கண்டுக்கல? இப்ப பிசாசுக்கு சந்தோஷமா எரிச்சலா? அதை புரிஞ்சுக்கணும். பிசாசு நினைக்கிறான் நம்ம டார்ச்சர் பண்றோம்ட்டு. ஆனா யோபு சைலண்டா இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். இவனை கண்டுக்கவே இல்லை. அவன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறான், இந்த பக்கம் வரல. அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, எரிச்சலை கொடுத்துச்சு. என்னடா அடிக்கிறது, நானு அங்க போய் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். சந்தோஷப்படல. அப்படியா அப்படியா நான் உன்னை அடிக்கிறேன், நான் உன்னை மிதிக்கிறேன், ஆனா என்ன சொல்லாத, அவரே சொல்லு அப்படி நினைக்கல. என்னையே சொல்றா, டேய் நான் தான் அடிக்கிறேங்கிறான். சொல்ல மாட்டேன்ட்டானே, சொல்லவே மாட்டேன்ட்டான். எனக்கு அவர் தான். மீறி கேட்டா, இங்க பாரு, எனக்கு அவருக்கு தான் பேச்சு, இடையில நீ யாரு அப்படிங்கிறான். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, உனக்கு நடா போடா. யோபுனுடைய புஸ்தகம் ரொம்ப ஆழமான புஸ்தகம், நாம கத்துக்கிட்டு வாழ வேண்டிய புஸ்தகம். இப்படித்தான் நம்ம வாழ தெரியணும். யாரு இன்ஃபேக்ட் யாருதான் பிரச்சனையை கொடுத்தது? யாருதான் பிசாச வச்சு யோப வச்சு செஞ்சது? அதுதானே உண்மை. ஆனா யார கை காமிக்கிறது கரெக்ட்? இது ரகசியம். அது யோபு தெரியாம கை காமிக்கல, தெரிஞ்சு கை காமிச்சாரு. இது ரகசியமான ரகசியங்களுக்கு ரகசியம். யோபு என்னதான் மைண்ட் செட்ல இருந்தாருங்க ரகசியம். இப்படித்தான் யோபால சொல்ல முடிஞ்சிச்சு. சரி, கர்த்தரை கை காமிச்சிட்டு கர்த்தர் விட்டு போயிட்டா கூட, ஐயோ ஏய் யோபு, பிசாசு தான் போன டார்ச்சர் பண்ணா, என்ன கர்த்தர் இல்லப்பான்ட்டு நம்ம அட்வைஸ் பண்ண ஏதாவது வழி இருக்கும். கர்த்தரை விட்டும் போகல. இது அடுத்த பியூட்டி. அப்ப யோபுட்ட ஏதோ மேட்ரு இருக்கு, அங்கிருந்து எடுக்கணும். எப்படி யோபு பிசாச கை காமிக்கல, ஆனா கர்த்தரை தான் கை காமிச்சேன், ஆனா கர்த்தரை விட்டு போகவும் செய்யல. உன்னுடைய ஃபெய்த் என்ன யோபுன்னு கேட்கணும். நான் கேட்டதுனாலதான் எனக்கு ஆன்சர் கிடைக்குது. உங்க ஃபெய்த் என்ன யோபு? என்னதான் நீங்க கடவுளை பத்தி நினைச்சிருந்தீங்க? நாங்கெல்லாம் முடியாது, போயிருப்போமே, ஆனா நீங்க போகாம இருக்கீங்களே, என்ன யோபு அப்படின்னு உட்காந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். ஆமே ஆமே. அப்ப பிசாசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, என்னத்தை கொடுத்துச்சு? எரிச்சலை கொடுத்துச்சு. கர்த்தர் நல்லவர். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 6 11 இருந்து 16 வரைக்கும் வாசிங்களேன். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதுல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. நம்மளை பார்த்து சொல்றாரு பவுலு, விசுவாசிகளா இருக்கிற, கர்த்தரை தெய்வமா வணங்குகிற, ஜீசஸை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரோட? பிசாசின் தந்திரங்களோடு. பேதுரு சொல்லுவாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்படிதான் சொல்லுவாரு. பவுல் சொல்லுவாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். யாக்கோபு சொல்லுவாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனுக்கு ஓடி போவான், அப்படி சொல்லுவாரு. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா என்னது? எப்படி? அது அவன் ஒரு ஆளு, நாம ஒரு ஆளு, வாடா ஒரு கை பாப்போங்கிற இந்த எதிர்த்து நிக்கிறதா? ஒரு மனுஷன் தூதனோடு எதிர்த்து நிக்க முடியாது. தூதனுடைய கெப்பாசிட்டி வேற, மனுஷனுடைய கெப்பாசிட்டி வேற, மனுஷன் இருக்கிற சக்தி வேற, தூதனுடைய சக்தி வேற. 2 பேரும் நேருக்கு நேரா சண்டை போட்டா யார் ஜெயிப்பா? தூதன் தான் ஜெயிப்பான், அதான இயல்பு. ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படின்னா என்ன எதிர்த்து நிக்கிறதுனா என்னது? எபேசியர் 6ல சொல்றாரு பாருங்க,
என்னது அது? 1 என்ன சொல்லுது? பிசாசின் தந்திரங்களோட. அண்டர்லைன். நீங்க பிசாசோட எதிர்த்து நிக்கிறதுனா என்னன்னா அவனுடைய டெக்னிக், ட்ரிக்கு. தோட்டத்தில் உள்ள சகல மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. தந்திரம், ட்ரிக்கு. போத்திபார் மனைவி யோசேப்பிட்ட ஒரு தந்திரத்தை போட்டார். ட்ரிக்கு, தந்திரம். அப்ப பிசாசின் தந்திரங்களோடு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டுன்னு தான் பைபிள் சொல்லுது. பவுல் சந்திச்சிருக்கிறாரு, இன்னைக்கு அது நடக்குது. ஆமே. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சக்தி உள்ளவர்களாகும்படி, திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாரு 12. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன உண்டு? நமக்கு போராட்டம் உண்டு. நம்புனாலும் சரி, நம்பாட்டினாலும் சரி, பொய்யினாலும் சரி, உண்மைனாலும் சரி, நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இது ஒரு லாக் சிஸ்டம். போராட்டம் உண்டு, தவிர்க்க முடியாது, மீற முடியாது. சரிங்களா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். அப்ப கீழே சொல்லப்பட்டதெல்லாம் பிசாசோடைய டீம், பிசாசோடைய குரூப்பு. இவங்களோட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. முதல்ல தயவுசெய்து நம்புங்க. ஆனா எப்படிப்பட்ட போராட்டம் இல்லைன்னு எழுதுறாருங்க? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். அப்படின்னா, நீ கத்தி எடு, நான் கத்தி எடுக்கிறேன். நீ விளக்கு எடு, நான் விளக்கு எடுக்கிறேன். நீ கம்பு எடு, நான் கம்பு எடுக்கிறேன். நீ அதை எடு, நான் இதை எடுக்கிறேன். நீ ஒரு குடத்தை எடு, நான் ஒரு குடத்தை எடுக்கிறேன். வா சண்டை. இதுதான் மாம்ச யுத்தம். பழைய ஏற்பாட்டுல நடந்ததெல்லாம் என்ன யுத்தம்? மாம்ச யுத்தம். நேருக்கு நேரா மனுஷன் சண்டை போடுவான். இது மாம்ச யுத்தம். ஆனா இது மாம்ச யுத்தம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தம். ஒரு ஆளுக்கு பின்னால செயல்படுறத நீங்க விளங்கிக்கணும். அந்த யுத்தம் இது. ஆமென். அப்ப நமக்கு போராட்டம் உண்டு. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா 17 வரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஏகப்பட்ட டூல்ஸ, ஆயுதங்களை, வெப்பன் அங்க எழுதியிருக்கிறார். ஏகப்பட்ட வெப்பன். அதுல ஹைலைட்டா ஒரு வெப்பன் சொல்லுவாரு. அது மட்டும் வாட்சி அடுத்தது போவோம். ஹைலைட்டான வெப்பன் எதுனா 16 பொல்லாங்கன் எய்யும். அப்படின்னா என்னது? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரம். அஸ்திரம் அப்படிலாம் அம்பு. பொல்லாங்கன் என்னத்தை எஞ்சிட்டு இருக்கிறான்? எய்து கொண்டிருக்கிறான் அம்பு. அந்த அம்புமே மாம்சமும் ரத்தமுமா நீங்க பார்க்க கூடாது. அந்த அம்பு என்ன அப்படின்னா, தாட்ஸ், எண்ணங்கள், நினைப்புகள், உணர்வுகள் நம்மளை வந்து சந்திக்கும். விட்டுட்டே இருப்பான். தட் மீன்ஸ் நம்ம இருதயத்துல நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரான எண்ணங்கள் வந்து கடலால மாதிரி மோதுது அப்படின்னா, எதிரி அங்கிருந்து வில்லு விடுறான்னு அர்த்தம், அம்பு விடுறான்னு அர்த்தம். அவன் அக்னி ஆஸ்திரங்கள் விட்டுட்டே இருக்கிறான். சூழ்நிலையை வச்சு விடுவான், ஆளை வச்சு பேசி விடுவான். நம்ம விசுவாசத்தை காலி பண்றதுக்கு அவன் விட்டுட்டே இருப்பான் அம்புனா என்னது? எண்ணங்கள். நல்லா விசுவாசிப்போம், திடீர்னு விசுவாசத்துல சந்தேகம், அதை ஆப்போசிட்டா பேசுற மாதிரி ஒரு தாட்ஸ் உடனே எழும்பும்.
இந்த அம்பை விட்டது யாரு? எதிரி. அப்புறம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இருங்கள். விசுவாசம் என்ன சொல்லியிருக்கிறாரு? கேடகம். அத ஒரு அம்பு விட்டோனீங்க, விசுவாசம் பட்டுன்னு கேடகம் மாதிரி ஸ்டாப் பண்ணணும். கர்த்தர் நல்லவர் மாதிரி தெரியலையே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தெய்வமா தெரியலையே, கர்த்தர் தெய்வம். கர்த்தர் உன்னை கைவிட்டமா தெரியுதே, கைவிடாதவர். இல்லையே, கர்த்தர் பேச்சு மாத்தி மாத்தி பேசுறாரு, கர்த்தர் மாறாதவர். திரும்ப திரும்ப கேடகத்தை பிடிக்கணும். இல்லையே, நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? இல்ல, கர்த்தர் தான் நினைச்சு சொல்றாரு. இல்லையே, பைபிள் வேதமா இல்லையே, பைபிள் வேதம். இப்படியே தான் பேசுவோம். நீங்க இப்படியே பேசணும். அப்படியே அகைன்ஸ்ட் அம்பு விட்டோடனே ஒரு அம்பை டக்குன்னு விட்டுறணும். ஆமே. இந்த மாதிரி நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்ப நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி பொய்களோடும் போலிகளோடும் கலப்படங்களோடும் இச்சைகளோடும். காலைல சொல்லாது என்னது இச்சை? இச்சைனா என்னது? இச்சைனா என்னது? தேவனுக்கு பிடிக்காத விருப்பங்கள், ஆசைகள், அதுதான் இச்சை. எல்லா ஆசையும் இல்ல, ஆசை அனைத்தும் இச்சை அல்ல. தேவனுக்கு எது அவர் மனசுக்கு பிடிக்கலடான்னு சொல்றாரோ அதெல்லாம் நமக்கு பிடிச்சிச்சுன்னா நம்மகிட்ட இச்சை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆசை நம்மகிட்ட இருக்குன்னா அது இச்சை. அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னா விருப்பம். அவருக்கு பிடிக்காத ஆசை நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அது இச்சை. ஆமே. அப்ப பொய் உலகத்துல, போலி இந்த உலகத்துல, கலப்படம், அப்புறம் இச்சை. போலியில ஒரிஜினல் இருக்காது, நிஜம் இருக்காது. பொய்யில உண்மை இருக்காது. ஆனா கள்ளப்படத்துல என்ன இருக்கும்? உண்மை இருக்கும், பொய் இருக்கும். உண்மை இருக்கும், பொய் இருக்கும். மோஸ்ட்லி எதை எடுத்திருக்கிறான் அப்படின்னா கலப்படத்தை எடுத்திருக்கிறான். கலப்படம் தான். என்ன, இயேசு கும்பிட்டதான் நல்லா செய்வாரா? நான் கூட செய்வேன். கலப்படம். அங்கதான் கடவுள் சுத்துறாங்களா, நாங்களும் சுத்துருவோம். கலப்படம். இதெல்லாம் கலப்படத்தை வச்சு தூக்கிட்டான் உலகத்தை. நிறைய தூக்கியிருக்கான். பட்டதுனால சொல்றேன், ஒண்ணு போல தெரியும். அதுலயும் இப்படித்தானே சொல்லியிருக்கு. அவங்க தானே சொல்றாங்க. எல்லா வேதமும் என்னதான் சொல்லியிருக்கு. எல்லா கடவுளும் என்ன செய்ய சொல்றாங்க? நன்மை தானே செய்ய சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணுதானே. கலப்படம் கலப்படம். எல்லா வேதமும் நல்லது செய்ய சொல்லியிருக்கு. நல்லது தான் கத்துக் கொடுக்குது, நல்ல வழியை தான் போதிக்குது. நீ எங்க போனா எங்க போனா என்ன, இங்க இருந்து போலாமே. கலப்படம். கலப்படம். கலப்படத்தை வச்சுதான் உலகத்தை அப்படியே நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். நாசம் பண்றான். போலியாவது கண்டுபிடிச்சிடலாம், பொய்ய டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், போலிய அடுத்து லெவல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது ஐயோ ஐயோ சவால். அதான் அதை கையில் எடுத்திருக்கிறான். இத பரப்பி விடுவோன்ற. உண்மையும் வச்சுக்கணும், பொய்யையும் உள்ள வைக்கணும். லட்ட வைக்கணும், ஆனா விஷத்தை தடவி வச்சிருக்கணும், உனக்கு தெரியக்கூடாது. ஆமே. அப்ப இந்த மாதிரி பிசாசின் தந்திரங்களோட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. வெளிப்படையான சண்டைகளை பேசல. நீங்க ரூம்ல அமைதியா நீங்க மாதிரி இருக்கும் போதே உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவையில்லாத சிந்தனைகளோட சரசன்ல வருவான். நம்பிக்கைய குலைக்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களை அறியாம சரக்குன்னு வரும். உங்களுக்கு தெரியாது, அது நமக்கே தெரியாது. அது ஏன்டா அந்த எண்ணம் வந்துச்சுன்னா வரத்தான் செய்யும். எப்படா வந்துச்சு? இருக்கான்ல, இருக்கான். விட்டுட்டே இருப்பான், அம்பை விட்டுட்டே இருப்பான். அவன் ஓய மாட்டான். அம்பை விட்டு 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 அடுத்த அம்பை எடுப்பான். ஆமென். அப்ப மொத்தத்துல பிசாசோடு அவருடைய நபர்களுக்கு, கர்த்தருடைய ஆளுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மனுஷன தேவன் தமது சாயல்ல படைச்சாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். என்ன சாயல்ல படைச்சாரு? தமது சாயல்ல படைச்சாரு. ஆனா பிசாசு மனுஷனை தமது சாயலா மாத்திட்டு இருக்கிறான்.
எந்த சாயலா மாத்திட்டு இருக்கிறான்? தமது சாயலா மாத்திட்டு இருக்கிறான். தேவன் தமது சாயலா மனுஷனை படைச்சாரு. பிசாசு மனுஷனை தமது சாயலா ஆக்கிட்டு இருக்கிறான். படைக்கல, ஆக்கிட்டு இருக்கிறான். யோவான் 8 எடுங்க. அதை இயேசு எப்படி சொல்லி காமிக்கிறான்னு பாருங்க. யோவான் 8 யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் யார பேசுறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மனுஷர்களை பார்த்து ஜீசஸ் சொல்ற ஒரு வார்த்தை. யார பார்த்து பேசுறாரு இயேசு? இஸ்ரவேலர்கள். அவங்க யாரு? மனுஷர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாருனால் உண்டானவர்கள்? பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய ஆசைகளின்படி, விருப்பங்களின்படி செய்ய மனசா இருக்கீங்க. மனசா இருக்கீங்க. அப்புறம் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நின்றிருக்கவில்லை. அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சொந்தத்துல எடுத்து பேசுற எல்லாரும் அவன் ஆளு. அவரிடத்திலிருந்து வாங்கி பேசுகிறவர்களா அவராளு. தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறவன் யாருடைய ஆளு? அவனுடைய ஆளு, பிசாசுடைய ஆளு. தேவனிடத்திலிருந்து வாங்கி பேசுகிறவன் தேவனுடைய ஆளு. இங்க பிரிச்சு பேசுறாரு. அப்ப என்ன இங்க இருக்கு? எப்படி இத பிரிக்கிறாரு? பிசாசு எப்படி மாத்திட்டு இருக்கிறான்? அவனுடைய சாயல்ல மனுஷனை மாத்திட்டு இருக்கிறான். அதனாலதான் பாருங்களேன், மனுஷர்கள்ட்ட பக்கா தந்திரம் காணப்படும். ரொம்ப ட்ரிக்கா பேசுவாங்க, முடி வச்சு பேசுவாங்க. ஒரு காரியத்துக்கு பின்னால பயங்கரமான மேட்ரு உள்ள உட்காந்துருக்கும். ஏதோ ஒண்ணுக்காக ஒன்னத்தை பேசுவாங்க, பயங்கரமான உள்நோக்கம். இதெல்லாம் என்னது? தந்திரம். இந்த தந்திரம் எங்க இருந்தியா வந்துச்சு உனக்கு? எங்க இருந்தே வச்சு? எப்படியா நீ மனுஷனை கொலை செய்யற? உனக்கு யாரு இதை கத்து கொடுத்தா? ஏன் இப்படி அப்பா அபாண்டமா போய் சொல்ற, பழி போடுற? உனக்கு யாரு கத்து கொடுத்தா? உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? அதான் ஜீசஸ் பேசுறாரு. இயேசுவ இஸ்ரவேலர்கள் கொலை செய்ய அப்படி துடிக்கிறாங்க. அது கொலை செய்ய துடிக்கும் போது இயேசு பேசின வார்த்தை தான் அது. நீங்க ஏன் நீ கொலை செய்ய தேடுறீங்க? நீங்க உங்க பிசாசானாலும் உண்டாயிருக்கணும். உங்க பிதாவே அவன் தான். ஏன்னா அவன் தான் கொலைகாரன். இப்ப நீங்க கொலை செய்றீங்க அப்படின்னா நீங்க அவனுடைய பிள்ளைங்கிறது கன்ஃபார்ம். ஆமென். அப்ப பிசாசு தந்திரம் உள்ளவன். அவனை பின்பற்றுகிற அவனுக்கு உட்பட்ட அவன் மனுஷர்கள் என்ன இருக்கு அவங்ககிட்டயும்? தந்திரவாதி. இந்த தந்திரங்கள்லாம் மனுஷன்ட்டே இருக்கு அப்படின்னா இது எங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு? கத்து கொடுத்திருக்கிறாரு. அதான் நீங்க மனசுல பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். எப்படி இப்படி கூசாம போய் சொல்றாங்க, எப்படி இப்படி அவாண்டமா படி போடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதைத்தான் ஆவிக்குரிய யுத்தம் நான் முதல்ல பேசுறேன். நீங்க இங்கதான் பாக்குறீங்கிறேன். இங்க பார்க்க கூடாது. இதுக்கு பின்னணி என்ன, இதுக்கு பின்னால இருந்து செயல்படுகிறது என்னன்னு கவனிக்கணும். நீ அங்க யுத்தம் அங்கதான் வச்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிருவீங்க. நான் சொல்றது புரியலன்னா எதுக்கு போய் சண்டை நிற்பீங்க, வந்து வாரு நிற்பீங்க. இதான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் பண்றது. நீயா நானா? வா. இது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் பண்றது. நீங்க நான் சொல்றது அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த யுத்தம் இப்படி நடக்காது. இந்த யுத்தம் ஜெபத்துல நடக்கும். யுத்தம் ஜெபத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? இதான் பைபிள் இப்படி சொல்லிட்டு போகுது. அதை டீப்பா உடைச்சு உள்ள ஆண்டவனோட பேசிட்டு இருக்கிறார். ஆமென். ஓகே, ஃபைனலா முடிச்சிருவோம். தேவன்னா என்னன்னு தெரியாம, தெய்வம்னா என்னையா, தெய்வம்னா என்னங்க, தெய்வம்னா என்ன அப்படின்னு தெரியாம யார் தெய்வம் யார் தெய்வம் இல்லை என்பதை நாம அறிய முடியாது. எது தெய்வம் எது தெய்வம் இல்லை அப்படிங்கிறது அறிய நமக்கு என்ன வேணும்? முதல்ல தெய்வம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். தெய்வம்னா என்ன? ஆமே, தெய்வம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இல்ல இது தெய்வம் இல்ல அது தெய்வம் சொல்ல முடியும். 10 ரூபா நோட்டு எதுன்னு தெரிஞ்சாத்தானே
இது 10 ரூபா நோட்டு, இது 20 நோட்டுன்னு நான் சொல்ல முடியும்? 10 ரூபா நோட்டு எதுவுமே தெரியாம நான் எப்படி 10ஐயும் 20ஐயும் பிரிக்க முடியும்? எனக்கு எப்படி தெரியாது? தெரியாது இல்லையா? அப்ப என் முன்னாடி வைக்கப்பட்ட நோட்டுகள் 10 ரூபா நோட்டா 20 ரூபா நோட்டான்னு பிரிக்கிறதுக்கு முதல்ல எனக்கு இது 10 இது 20ன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் என்னால பிரிக்க முடியும். அது மாதிரி உன்னை தெய்வமா இல்லையான்னு தீர்க்கிறதுக்கு முன்னாடி தெய்வம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பலாத்தான் இது தெய்வம் இது தெய்வம் தூக்கி போட முடியும். கரெக்டா பிரிச்சு அங்க வைக்க முடியும் நம்ம. சரிங்களா? இது எப்படி உண்மையோ அதே மாதிரி சத்தியம்னா என்ன, ட்ரூத்னா என்னையா அப்படின்னு தெரியாம எது சத்தியம் எது சத்தியம் இல்லை என்பதை அறிய முடியாது. இப்ப பொய்களோடும் போலிகளோடும் கலப்படம் நம்ம என்ன இருக்கு, போராட்டம் உண்டு இல்ல? அப்ப இந்த போராட்டத்துல எது ஹெல்ப் பண்ணும்? எந்த நாலேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ணும்? ஏங்க அவன் பொய் பேசுறான், ஆனா பொய்ன்னு பேச மாட்டேங்கிறான். அவன் பேசுறது என்னது? பொய். ஆனா என்னன்னு சொல்லி பேச மாட்டேங்கிறான். பொய்ன்னு பேச என்ன சொல்லின்னு பேசுறான்? அத உண்மை அப்படின்னு பேசுறான். அவன் கொடுக்கிறது கலப்படம், ஆனா கலப்படம் சொல்ல மாட்டேங்கிறான். என்னன்னு சொல்லி கொடுக்கறான்? இதான் பியூர் நல்லெண்ணங்கிறான், இதான் பியூர் வெண்ணங்கிறான், இதான் சுத்தம், அப்படியே ராவான சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறது நீங்க? அதான் கேள்வி. இப்ப என்ன செய்வீங்க? இதான் யுத்தம். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப இதுக்கு என்ன செஞ்சாகணும்? முதல் பாயிண்ட் புரியுதுன்னா இப்ப 2வது பாயிண்ட் புரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? பொய் சொல்லியும் பொய்ன்னு சொல்ல மாட்டேங்கிறான், உண்மைன்னு சொல்றான். அப்ப அது பொய்யா உண்மையாங்கிறத அவன்கிட்ட கேட்ட எப்படி பேர் சொல்லுவான்? அதுக்கு நம்ம என்ன அவனுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சாகணும்? சத்தியம்னா என்ன, சத்தியம்னா என்ன, தெய்வம்னா முதல்ல என்ன தெரிஞ்சாதான் அவன் பாட்டுக்கு அவன் இதான் தெய்வம் சொல்லும் போது தெய்வம் இல்லப்பா நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா தெய்வம் தான். எதுக்கு தான் செய்யணும்? வழி இல்லை, நமக்கு தான் ஒரிஜினல் தெரியலையே. அப்ப தெய்வம்னா என்னன்னு தெரியாம யார் தெய்வம் யார் தெய்வம் இல்லைங்கிறத நம்ம அறிய முடியாது போலவே சத்தியம்னா என்ன அப்படின்னு தெரியாம எது சத்தியம் எது சத்தியம் இல்லைங்கிறத நம்ம அறிய முடியாது. நம்ம அறியவே முடியாது. கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அப்ப நமக்கு பிசாசோட போராட்டம் உண்டு, பொய்களோடும் போலிகளோடும் கலப்படங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு, பிசாசின் தந்திரங்களோட நமக்கு போராட்டம் உண்டு. அதான் இதெல்லாம் இந்த போராட்டத்துல ஒரு யுத்த களத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப இந்த யுத்த களத்துல நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியும். தெரிஞ்சாதான் அவன் விடுற அம்பை கரெக்டா நம்ம எதிர்த்து விட முடியும். இல்லை அப்படின்னா அந்த அம்பு குத்தப்பட்டு அவனோட போயிடுவோம். நமக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியணும், தெய்வம்னா முதல்ல என்னன்னு தெரியணும். ஆமே. கர்த்தர் நல்லவர். வருங்காலத்தில் ஆண்டு இதெல்லாம் பேசுவார். கொஞ்சமா பேசுவார். ரொம்ப ஆழமான டாபிக். பிட்டு பிட்டா எம்எம்மா அங்குலம் அங்குலமா பேசுவார்.